நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மார்க் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இன்றைக்கு நமக்காக விதவிதமான அற்புதமான ரெசிபிஸோட வந்திருக்காங்க ஷெஃப் ஸ்ரீபாலா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு எங்களுக்கா என்னென்ன ஸ்பெஷல் நீங்க செய்ய போறீங்க? நம்ம கேரளா போலாம். இப்போ மான்சூன் ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே. சோ நம்ம கேரளா மான்சூனை பாக்குறதுக்கு கேரளா போறோம். சூப்பர். அதுவும் தலசேரி. தலசேரி. ஓகே ஓகே மேம். சோ ப்ரோசீட் பண்ணலாமா? தலசேரி பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: குதிரைவாலி அரிசி, வரகு, சாமை ஊற வைத்து வேக வைத்து கொள்ளவும், பிரியாணி இலை, மராட்டி முக்கு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, பீன்ஸ், கேரட், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள், கரம் மசாலா, புதினா, கொத்தமல்லி, நட்ஸ், ரோஸ் வாட்டர். நம்ம ஃபர்ஸ்ட் தலசேரி பிரியாணி பண்ண போறோம். ஓகே. அது ஆக்சுவலா நம்மளுக்கு அது பேரு நொய் பிரியாணி தான். நொய் வச்சுதான் பண்ணுவாங்க. நம்ம அதுல ஒரு ட்விஸ்ட். ஓகே. மில்லட்ஸ் வச்சு பண்ண போறோம். மில்லட்ஸ் வச்சு. சூப்பர். வரகு, சாமை, குதிரைவாலி. வரகு, சாமை, குதிரைவாலி இந்த மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஆரம்பிக்கலாமா? ஷூர். சோ நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு ஏத்த இதெல்லாம் எடுத்துக்கீங்க. எஸ். சோ யூசுவலா பிரியாணினாலே பெரிய ப்ராசஸா இருக்கும், நிறைய நேரம் எடுக்கும். ஆமா. இப்போ நம்மளோட இந்த பிரியாணி எப்படி? இதுவும் பெரிய ப்ராசஸ் தான். ஏன்னா 3 லெவல் ஆஃப் குக்கிங். நம்ம இதை ஜென்ரலா இது மட்டன் பிரியாணி இருக்கும். நம்ம அதை வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ண போறோம். ஓகே. இதுக்கு எண்ணெய், நெய் நல்ல தாராளமா நமக்கு தான் இருக்கே, தாராளமா அரோமா நெய் நம்ம எடுத்துக்கலாம். எஸ். இந்த ஹோல் ஸ்பைசஸ் அப்படியே போட போறோம் ஃபர்ஸ்ட். ஓகே. சோ அது முதல்ல. இது ஆக்சுவலா ரொம்ப பெரிய ப்ராசஸ். தம் பண்ணி பண்ணணும். நம்ம இப்ப இன்னைக்கு தம் பண்ணல, ரெகுலரா தான் பண்ண போறோம். சில பேர் இது ரொம்ப பஞ்சண்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இத ஒரு மஸ்லின் கிளாத், லினன் கிளாத் வச்சு நீங்க இந்த மசாலாஸை பொட்டலம் மாதிரி கட்டிட்டு, போட்லிமாங்க ஹிந்தில. ஓகே. போட்லி கட்டி கூட நீங்க பண்ணலாம். ஓகே. யூசுவலா பிரியாணில நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஆமா. உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா எத்தனை வெரைட்டி நீங்க செஞ்சிடுவீங்க? ஒரு 5-6 பண்ணிடலாம். ஆமா. அதுவும் ஒரு ஊர் ஸ்டைல்ல. ஒரு ஸ்டைல்ல. இதாச்சு. நம்ம இப்ப இதுல வெங்காயமும் இஞ்சி பூண்டும் போட போறோம். இதை நெருக்கி வச்சிருக்கிற வெங்காயம், இதுல நம்ம பூண்டு தாராளமா போடணும். அங்க இடிச்சு வச்சிருக்கேன், அது கொடுக்கும். இது வெறும் பூண்டு மட்டுமா? பூண்டும் இஞ்சி ரெண்டும் சேர்த்து. ஆனா பூண்டு நிறைய. ஓகே. இந்த ஸ்டைல் பிரியாணி எப்படி கத்துக்கிட்டீங்க மேம்? இது இப்ப ஷெஃப் இண்டஸ்ட்ரிக்கு போன அப்புறமா தான். ஓகே. உங்களுக்கு சடனா ஆடிட்டிங்ல நீங்க ஷெஃப் அந்த ஃபீல் போகும்போது உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் எப்படி இருந்தது? அவங்க கிட்ட உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்தது? மேபி இது கொஞ்சம் எனக்கு என்ட்ரி ஈஸியா இருந்தது. ஓகே. இல்லைன்னா கெட்டிங் இன்டு தி இண்டஸ்ட்ரி ரொம்ப டஃப். ஆமா, ரொம்ப டஃப். எனக்கு டாப் டவுன் அப்ரோச்சா போச்சு. இட்ஸ் நாட் பாட்டம் டாப். ஓகே. அதனால ஈஸியா இருந்தது. அண்ட் மேபி அவங்க என்ன கூப்பிட்டதுனால இட் வாஸ் ஈஸி. அதர்வைஸ் ஒரு லேடியா ஷெஃப் இண்டஸ்ட்ரியில, அதுவும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில லேடிக்கு மேல வரணுங்கிறது வெரி வெரி டிஃபிகல்ட். எக்ஸ்ட்ரா உழைக்கணும். கண்டிப்பா. இது சவுத் இந்தியன் நிஷ் டைனிங் அந்த மாதிரி போனதுனால இட் வாஸ் என்ட்ரி வாஸ் ஈஸி ஃபார் மீ, காட்ஸ் கிரேஸ். அவனா அங்க உங்களுக்கு மினிமம் 12 to 13 hours மினிமம் ஒர்க்கிங் ஹவர்ஸ். அண்ட் வெரி வெரி சம்டைம்ஸ் உங்களுக்கு லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஸ்கிப் ஆயிடும். உங்களால சாப்பிட டைம் இருக்காது. யூ ஆர் இன் தட் இண்டஸ்ட்ரி. 13 hours எவ்வளவு கஷ்டம். ஏன்னா அவ்வளோ டிமாண்ட் இருந்துட்டே இருக்கும், கண்டினியூஸ் ஒர்க் இருக்கும். ஓகே. ஸோ ரொம்ப டஃப் லைஃப் தான், வெரி டிஃபிகல்ட் டு ஒர்க்.
பட் அந்த பேஷன் இருக்கிறவங்களால அங்க சஸ்டெயின் இன்ட்ரெஸ்டா இருக்கும். எனக்கு பேஷன் இருக்கு, அதனால சஸ்டெயின் ஆறேன். ஓகே. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டுடலாம். ஓகே. எனக்கு கேரட் அண்ட் பீன்ஸ் கொடுங்க. இப்போ என்னுடைய அடுத்தடுத்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? போயிட்டே இருக்கும். இதுல இப்ப வந்து நெக்ஸ்ட் வந்து காரம் ஆட் பண்ண போறோம். ஓகே. நம்ம கொஞ்சம் இதுக்கு வந்து ஒரு ஜிங்குக்காக தான் பச்சை மிளகாய் தேவையில்லை, பட் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்றதுனால ஒரு 2 பச்சை மிளகாய். அது இந்த லாங்கா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒரு மஞ்சள் போடலாம். இப்ப தக்காளி போடலாம். ஜென்ரலா வெங்காயத்துக்கு அப்புறமா போடலாம், பட் இதுல என்ன ஆகும்னா ரொம்ப ஓவர் குக் ஆயிடும். அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்படி இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஃபைனலா தக்காளி. ஆமா, உங்களுக்கு வந்து அப்போ கொஞ்சம் வந்து தெரியவா தெரியும், இல்லைன்னா முதல்லயே போட்டுட்டீங்கன்னா தொக்கு மாதிரி ஆயிடும். ஓகே. ஒரு செமி குக்டா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். இப்ப நம்ம வந்து இதுல கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போடுவோம். திருப்பியும் அப்புறமா கடைசியா போட போறோம். ஓகே. புதினா கொத்தமல்லி கட் பண்ணி கொஞ்சம். ஓகே. இப்ப நம்ம காரம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே. மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா. இந்த கரம் மசாலால மட்டும் இதுல வந்து உங்களுக்கு ஜாதிக்கான்னு ஒண்ணு தெரியுமா? ஆமா மேம். அது வந்து தூக்கலா இருக்கும். இதுல நம்ம அதை இடிச்சு போட்டிருக்கோம். ஓகே. அது வந்து உங்களுக்கு பிரியாணிக்கு வந்து அது கண்டிப்பா அது வந்து போட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் அதை தனியா கூட ஒரு பவுடர் பண்ணி போடலாம். ஓகே. நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நம்ம இதுலயே பொடி பிடிச்சிருக்கோம், ஸோ அதை போட போறோம். கொஞ்சம் ஜாதிக்காய் தூக்கலா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இந்த பிரியாணிக்கு செலக்ட் பண்ண அந்த மில்லட்ஸ் அதனுடைய அந்த மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லுங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து மில்லட்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து உங்களுக்கு இதில் என்னன்னாக்கா அவுட்டர் கோட்டிங் இந்த மில்லட்ஸில் இருக்கிறது வந்து பிரானோடது நம்மளுக்கு உண்டு. அதனால உங்களுக்கு அது வந்து ரிச் இன் ஃபைபர். ஓகே. க்ளூட்டன் ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு வந்து ஒன்று ஹெல்த்துக்கு நல்லது, அண்ட் ஃபைப்ரஸாக இருக்கும் போது பாடிக்கு வந்து தேவையான எல்லா சக்தியும் கிடைச்சிடும். அதனாலதான் நீங்க வந்து அது இல்லாம இந்த தலசேரி பிரியாணி எப்பவுமே நொயில பண்றது. சோ இது வந்து உங்களுக்கு கரெக்டா அது செட் ஆகும். ஓகே. ஈக்குவலா இருக்கும் ஆல்மோஸ்ட். ஏன்னா அது வந்து உங்களுக்கு குட்டி 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 அரிசியா இருக்கும் இல்லையா, இதெல்லாம் கரெக்ட். அது இல்லாம அந்த அரிசியிலேயே உங்களுக்கு வந்து வித் பிரான் வருது. இது அப்ப ஹெல்த் ரொம்ப உங்களுக்கு ஜாஸ்தி. அவுட்டர் கோட்டிங் இருக்கும்போது ஃபைப்ரஸ் பிரான் நல்லது நம்மளுக்கு உடம்புக்கு. ஓகே. இப்ப சால்ட் போட்டுட்டு நம்ம ரைஸ் போட்டுடலாம். அது மேல அந்த மில்லட்ஸ் போட்டுடலாம். சால்ட் வந்து ஜென்ரலா கொஞ்சம் பிரியாணிக்கு கம்மியா போட்டா போறோம். பிரியாணி புலாவ் எல்லாத்துக்குமே. ஏன்னா கிரேவி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஸோ இது வந்து ஹாஃப் சால்ட் போட்டா போதும். இந்த லேயர்ட் பிரியாணி பண்ணும்போது இது ஒரு லேயர், அப்புறமா வந்து உங்களுக்கு ரைஸ் ஒரு லேயர், அப்புறமா வந்து திருப்பி ஒரு இந்த லேயர், அப்படி லேயர் பண்ணி 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 போவோம். நம்ம இங்க சிங்கிள் லேயர் தான் பண்றோம். ஓகே.
இது நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம இப்ப வந்து இந்த இது பாத்தீங்கன்னா நொய் பதத்துக்கு இத வந்து 3 நல்லா ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சு வந்து குக் பண்ணி வச்சிருக்கோம். இதை இதுல ஆட் பண்ண போறோம். எத்தனை விசில் விடலாமா? இது நம்ம வந்து தம் மாதிரி தான் பண்ண போறோம். தம் போடல ஆக்சுவலா, அதனால வந்து விசில்னால நம்ம வந்து ஸ்லோ குக்கிங் பண்ணிடலாம். அந்த காய் கீழே இருக்கட்டும். மேம் இப்போ என்ன ப்ராசஸ்ல இருக்கு? இப்போ இது வந்து நம்ம வந்து ஸ்லோ குக்கிங் பண்ண போறோம். லிட் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுவோம். ஓகே. அதோட ஹீட்லயே அது வேகும். ஏன்னா ரெண்டுமே செமி குக். ரைஸும் அந்த மில்லட்ஸும் நம்ம குக் பண்ணிட்டோம், காயும் நம்ம இப்ப இதுல வேக வச்சாச்சு. அதனால இது அப்படியே ஸ்லோவா குக் ஆயிடும். ஓகே, நான் இதை மூட போறேன். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு கரெக்டா உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணிடலாம். ஸோ மேம் ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்போ பிரியாணி ரெடி ஆகும் நானும் வெயிட் பண்றேன். பார்க்கலாமா? நல்லா குக் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இப்ப இதை ஃபினிஷிங் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா அண்ட் கொத்தமல்லி தாங்க. நெக்ஸ்ட் வந்து பொரிச்சு வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ். ஓகே, இந்த ட்ரை நட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு இது பொரிச்சு வச்சிடணும். குங்குமப்பூ இருந்ததுனாக்கா நீங்க அந்த குங்குமப்பூ கூட தம் போடும்போது நீங்க விட்டுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பொரிச்சு வச்சிருக்கிற வெங்காயம். இது இந்த ஸ்ட்ரெயிட்டா இதை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பொரிச்சு வச்சிடணும். ஓகே. ஸோ தலശ്ശേരി நொய் பிரியாணி இன் மில்லட்ஸ் ரெடி. சூப்பர். ஆனா இப்ப தரமாட்டேன். ஏன் மேம்? அது ஒரு கிரேவி வேண்டாமா இதுக்கு? ஓகே, அப்ப நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். சரியா? இப்போ இதுக்கு காம்போவா நீங்க என்ன கிரேவி செய்ய போறீங்க? இதுக்கு ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு உருளைக்கிழங்கு வச்சு நம்ம ஒரு ஸ்டியூ பண்ண போறோம். சூப்பர். சரியா? இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா? இது வந்து அப்படியே ஸ்லோ குக்கிங்ல இருக்கட்டும், ஸ்லோ ஃபயர்ல. அதனால சிம்ல லைட் ஹீட்ல வைக்கிறேன். ஓகே. அதுல இன்னும் கொஞ்சம் கீ உங்களுக்கு போடணும் நான் குடுக்கும் போது. சூப்பர். ஸோ அதை போட போறேன். இப்ப நம்ம வந்து இதை ஆரம்பிச்சிடலாம், ஸ்டியூ பண்ணலாம். உருளைக்கிழங்கு ஸ்டூ செய்வதற்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, பிரியாணி இலை, மராட்டி முக்கு, ஏலக்காய், கிராம்பு, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், தேங்காய் பால், கருவேப்பிலை. ஸ்டியூ ஆக்சுவலா ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ஓகே. அதுவும் வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் கிடையாது, வெறும் உருளைக்கிழங்கு வச்சு தான் நம்ம ஸ்டியூ பண்ண போறோம். ஏன்னா இதுல வெஜிடபிள்ஸ் இருக்கு, திருப்பி அது எப்படியே மோனோட்டனஸ் ஆயிடும். எண்ணெய், இப்போ இந்த பிரியாணிக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ண கிரேவி அது இல்லனா? இல்ல, ரெகுலர் ஸ்டூ தான் அது. ஓகே. ஆக்சுவலா இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு தால்ச்சா இல்லைனாக்கா ஒரு கத்திரிக்காய் சால்னா அந்த மாதிரி நல்லா இருக்கும் பிரியாணிக்கு. ஸ்டூ கொஞ்சம் லைட்டா தான் இருக்கும். இதுலயும் திருப்பி ஹோல் மசாலாஸ் போடுவோம். ஸோ பிரிஞ்சி இலை எல்லாமே போடுவோம். ஆனா இதுல இது வேண்டாம், ஜாதிக்காய் வேண்டாம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு ரொம்ப கம்மியா போட்டா போறோம். பிரியாணி அளவு ஜாஸ்தி வேண்டாம், ஒரு ஃப்ளேவர் வரணும், அவ்வளவுதான். ஓகே. வெங்காயம், இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டா போதும்.
அதுவும் ரொம்ப கம்மியா போட்டப்போ. ஓகே. இந்த கிரேவி டக்குன்னு ரெடி ஆயிடும், உடனே ரெடி ஆயிடும். இதுக்கு காரமே உங்களுக்கு பச்சை மிளகாய் தான். கொஞ்சம் சால்ட். இதுல ஆக்சுவலா மஞ்சள் போட மாட்டோம். ஓகே. அண்ட் தனியா தூள், மிளகாய் தூள் எதுவும் கிடையாது. இதுக்கு காரம்னு பாத்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் காரம் தான். ஏன்னா இது ரொம்ப நீங்க இதை ஹெவியா ஆக்காக்க இதுலயும் உங்களுக்கு ஹெவி கரம் மசாலா இருந்து இதையும் நீங்க ரொம்ப ஹெவி ஆக்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த நெஞ்சில வந்து ஒரு கரிப்பும்பாங்க இல்லையா, அது வரும். ஓகே. அதனால இதை லைட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு போட்டுடலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம், வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கோம், அது போடுறேன். இதுக்கு உண்டான தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இதையும் இப்ப மூடி வச்சுட்டோம்னா கொஞ்சம் அது குக் ஆகட்டும். கிரேவி மாதிரி இருக்கணுங்களா? இது கிரேவி மாதிரி தான் வரும். நம்ம தேங்காய் பால் போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகே மேம், இப்போ என்னென்ன எந்த லெவல்ல பிரியாணி எப்பவுமே முடிஞ்சிருச்சு. ஓகே. நம்ம வந்து வெறும் கீ தான் விட போறோம் இதுல, அண்ட் ரோஸ் வாட்டர் விட போறோம். இது நம்மளுக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்தாச்சு, நல்லா கொதிக்குது. நம்ம இப்ப இதுல தேங்காய் பால் விட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ வெறும் வந்து ஆனியன், பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு மட்டும் இருக்கே அப்படின்னு எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க. ஈவன் நானும் யோசிச்சேன். இப்ப அதுல நீங்க தேங்காய் பால் சேர்த்து ஹைலைட் பண்ண போறீங்க. நீங்க அதை பாருங்க, அந்த டேஸ்ட். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். எனக்கு அதுல கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஃபர்ஸ்ட் கொடுங்க. இப்போ நீங்க தம் போடுறதா இருந்தாக்க நீங்க வந்து ரோஸ் வாட்டரும் போட்டுட்டு இந்த இந்த வறுத்து வச்சிருக்கிற வெங்காயமும் நட்ஸும் போடுறதுக்கு முன்னாடி ரோஸ் வாட்டரை விட்டுட்டு, உங்களுக்கு வந்து குங்குமப்பூ இருந்தாலும் குங்குமப்பூ போடலாம். போட்டுட்டு தம் போட்டுடணும். அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ் பண்ணணும். நம்ம இப்ப தம் பண்ணாததுனால நான் இப்படி பண்றேன். உங்களுக்கு அப்பதான் இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். அதுல முன்னாடியே போட்டிருந்தீங்கன்னாக்கா அது வந்து எவாபரேட் ஆயிருக்கும். தம் போட்டிருந்தீங்கன்னா அதுக்குள்ளேயே இருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் அங்கேயே இருக்கும். இதுல கொஞ்சம் இப்போ நெய் விடலாம். ஸோ நம்ம பிரியாணி ஓப்பனிங்ல வந்து அரோமா நெய்யோட ஆரம்பிச்சோம். ஆமா. ஸோ இப்போ அதுலேயே வந்து ஃபினிஷ் பண்றோம். இந்த ரோஸ் வாட்டர், அந்த நெய், ஸ்லோ குக்கிங், அப்படியே இது மெல்ட் ஆகும் இந்த சூட்டுக்கு. ஓகே. இப்போ உங்களுக்கு பிரியாணி சர்வ் பண்றேன். சூப்பர், நல்ல கலர்ஃபுல்லான ஆரோக்கியமான பிரியாணி. ஆமா. இப்போ இதுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கு கிரேவி தந்துடுறேன். ஓகே.
தலசேரி நொய் பிரியாணியை மில்லட்ஸ்லயும் வித் ஸ்டூ. சூப்பர். ஸோ ஸ்டூ அண்ட் தலசேரி மில்லட்ஸ் பிரியாணி ரொம்பவே சூப்பர்வா மனமா வந்து தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் பிரியாணி மேம். அதாவது மில்லட்ஸ் வச்சு இவ்வளோ நல்லா அது எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு விஷயம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதில் இவ்வளோ டேஸ்டான ஒரு பிரியாணி வந்து செஞ்சது வந்து உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அதுக்கு வந்து நீங்கள் கிரேவியும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி பச்சை மிளகா மட்டுமே போதும், நல்லா சுள்ளன் அந்த காரம் வந்து இறங்கி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு மேம். இன்னைக்கு எபிசோட்ல நீங்க செஞ்ச இந்த பிரியாணி வித் அந்த காம்போ வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தலசேரி பிரியாணி செய்யும் முறை: கடாயில் தேவையான அளவு நெய் மற்றும் எண்ணெய் ஊற்றிக் கொள்ளவும். அதில் பிரியாணி இலை, மராட்டி முக்கு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அன்னாச்சி பூ சேர்த்து தாளிக்கவும். அதில் நறுக்கிய வெங்காயம் மற்றும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கவும். நன்கு வதங்கியதும் நறுக்கிய பீன்ஸ், கேரட், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், தக்காளி சேர்த்து நன்கு வதக்கவும். அதனுடன் நறுக்கிய கொத்தமல்லி, மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து கிளறி அதோடு ஊற வைத்து வேக வைத்து இருக்கும் அரிசி கலவையை சேர்த்து கொள்ளவும். சிறிது நேரம் கடாயை மூடி வேக வைத்து வெந்ததும் அதன் மேல் நறுக்கிய புதினா, கொத்தமல்லி, நட்ஸ் மற்றும் வெங்காயம் சேர்த்து கொள்ளவும். பிறகு பரிமாறும் பொழுது ரோஸ் வாட்டர் மற்றும் நெய் சேர்த்து பரிமாறினால் தலசேரி பிரியாணி ரெடி. உருளைக்கிழங்கு ஸ்டூ செய்யும் முறை: கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்த பிறகு பிரியாணி இலை, மராட்டி முக்கு, ஏலக்காய், கிராம்பு, வெங்காயம் மற்றும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கவும். அதோடு பச்சை மிளகாய், உப்பு மற்றும் வேக வைத்த உருளைக்கிழங்கு, தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து வேக வைக்கவும். உருளைக்கிழங்கு நன்கு வெந்ததும் அதனுடன் அரைத்து வைத்திருக்கும் தேங்காய் பால் சேர்க்கவும். அதோடு சிறிது கருவேப்பிலை தூவி பரிமாறினால் உருளைக்கிழங்கு ஸ்டூ தயார். சரி நேர்களே, இன்றைக்கு எபிசோட்ல ஷெஃப் ஸ்ரீபாலா அவர்கள் ரொம்பவே அட்டகாசமான ஒரு பிரியாணியும் அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு காம்போல ஒரு பொட்டேட்டோ கிரேவி நமக்காக செய்து காட்டினாங்க. நிச்சயமா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இது ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக்னி வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.